மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th பயாலஜி 2024 பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான 1 மார்க் அண்ட் கம்பல்சரி ஆன்சருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பயோபாட்னியில் என்கிட்ட ஏ டைப் இருக்கு, உங்ககிட்ட பி டைப் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. யூனிட் ஃபார் மெஷரிங் ஓசோன் திக்னஸ் வந்து டாப்சன். இது 8th லெசனில் கடைசியில் புக் பேக்கில் வந்து 9th கொஷினாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். செகண்ட் வந்து ஃப்ரூட் கலர் இன் ஸ்குவாஷ் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் எபிஸ்டாட்டஸோடைய ஒரு எக்ஸாம்பிள். சைஸ் ஆஃப் போலன் கிரெயின் இன் மயோசோடஸ் வந்து எத்தனை மைக்ரோமீட்டர்னா 10 மைக்ரோமீட்டர். இது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது அசோசியன் ரீசன்ல வந்துட்டு அசோசியன் வந்து கரெக்ட், ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ராங். இதுவும் புக் பேக் தான். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து இங்கே ஒன்று தான். இந்த பயோபாட்னியில் இன்டீரியர் wavelength of photosynthetically active radiation lies between the range of 400 to 700 nanometer. 7th லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. 7.2.1ல நீங்க இங்க பார்க்கலாம். 400 to 700 nanometer. ஓகே. 6th கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இது புக் பேக் தான். ஸோ நமக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்ட். கௌபி வந்து உஷா கோமல். ஸோ அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணோம்னா டி ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். 7th ஒன் வந்து நேட்டிவ் ஆஃப் கிரவுண்ட் நட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில். 8th பிளாஸ்மிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ 8 கொஸ்டினில் இங்கே ஒன்று தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியராக வந்திருக்கு. ரிமைனிங் 7 அப்படியே புக் பேக்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. கம்பல்சரியை பொறுத்தளவில் ஹவ் ஆர் மைக்ரோபியல் இனாகுலன்ஸ் யூஸ் டு இன்க்ரீஸ் சாயில் ஃபர்டிலிட்டி. ஸோ ஒரு புக் பேக் கொஸ்டின் தான் கிட்டத்தட்ட இது இல்லையா. எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க புக் பேக் கொஸ்டின், அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதிட்டு நீங்கள் வந்து இது பயோ ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம், நைட்ரஜன் ஃபிக்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு அடிட்டிவ்ஸாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம் சாயில் ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் எழுதிருந்தீங்கனாலே டெஃபினட்டாக 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 3 மார்க் கம்பல்சரி ரொம்பவே ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஒரு ஈஸியான கொஷினாக வந்துருச்சு. ஓவியோலோட ஸ்ட்ரக்சரும் அதோட பார்ட்ஸையும் லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் வரைகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 மார்க் இருக்கும். பார்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 மார்க் இருக்கும். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 1/2 மார்க் அப்படி குறைக்க தான் செய்வாங்க. ஸோ இதான் ஓவியோலோட ஸ்ட்ரக்சர். இதுக்கு அடுத்தது 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல அடிக்கடி ரிப்பீட்டான ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் நமக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. எப்படி எழுதிருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இப்போ நம்ம பயோசுவாலஜி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து செர்டோலி செல்ஸால் ப்ரொடியூஸ் ஆகும். செகண்ட் சாப்டர்ல இருந்து வந்த கொஸ்டின். சக்கர் ஃபிஷ்க்கும் ஷார்க்குக்குள்ள ரிலேஷன் என்ன? கமென்சாலிசம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது பீடோஜெனட்டிக் பார்த்தோஜெனிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேல் ஃப்ளைல அக்கர் ஆகும். இது ஒரு இன்டீரியர் கொஸ்டின் தான். ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்தே கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின் தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பீடோஜெனட்டிக் பார்த்தோஜெனிசிஸ் வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்து கேல் ஃப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் தி ரைட் ஆன்சர். 4th கொஸ்டின் வந்து டவுன் சிண்ட்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமோட நம்பர் கேட்டிருக்காங்க. புக் பேக் ரொம்ப ஈஸி தான், 21st. இதுக்கு அடுத்தது எக்ஸோ எரித்ரோசைட்டிக் பிளாஸ்மோடியம் டேக்ஸ் பிளேஸ் வந்து லிவரில். 7th புக் பேக் இது. அடுத்தது இந்த 6வது கொஸ்டின் வந்து பயோஜெனிசிஸ் வந்து யாரால காயின் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இன்டீரியர் கொஸ்டின் தான், ஹென்ரி பாஸ்டைன். அடுத்ததா 7th கொஸ்டினும் இன்டீரியர் தான். ப்ராஜெக்ட் டைகர் வந்துட்டு ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்ல வந்து லான்ச் ஆச்சு. அது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ உத்தராகண்ட் ஸ்டேட்ல தான் நமக்கு வந்து ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தட் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்ததா அடினோசைன் டிஅமினைஸ் டெஃபிஷியன்சி வந்து எதை காஸ் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இது புக் பேக்ல இது ஒரு கொஸ்டின் ரிலேட்டடாக இதுக்கு இருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி கியூர் பண்ணுறது அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஐடி ஆப்ஷன் ஏ. ஏன்னா ஏடிஏ டெஃபிஷியன்சி வந்து என்ன ஆகும், சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசாக வந்து உருவாக்குது. ஸோ எஸ்சிஐடி இஸ் த ரைட் ஆன்சர். ஓவரால் பாட்னியில் ஒரே ஒரு இன்டீரியர் கேட்டுட்டு 7 புக் பேக் அப்படியே கேட்டிருந்தாலும் சுவாலஜியில் அப்படியே தலைகளை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 ஏற்கனவே இங்கே ஒன்று பார்த்தோம் 4. அப்போ 8 கொஷின்ஸில் 4 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் அப்படியே இன்டீரியராக கேட்டாங்க. ஓவரால் 16 கொஷினில் இங்கே 4 அங்கே ஒரு 1 5. ஸோ 5 கொஷின்ஸ் நமக்கு இன்டீரியர் கேட்டுட்டு 11 கொஷின் புக் பேக்கில் கேட்டிருக்கிறாங்க. ஓரளவு ஓகேவாக தான் 1 மார்க்ஸ் வந்து இருக்குது. 2 மார்க் கம்பல்சரியை பொறுத்தளவில் சர்விக்கல் கேன்சரோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இது 3rd லெசன்ல இருந்து இருக்க கொஸ்டின் தான். 2 ஃபேக்டர்ஸ் தான், ஹேவிங் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ். செகண்ட் ஒன் வந்துட்டு ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். ஸோ இந்த 2 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து எழுதிட்டோம் அப்படின்னாலே போதும்.
3 மார்க் கம்பல்சரி வந்து பிசிஆர் எப்படி ஆர்என்ஏவோட ரெப்ளிகேஷன்ல ஹெல்ப் பண்ணுது, அதோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த நேம் எழுதுனாலே 1 மார்க் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் த ப்ராசஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெஃபினேஷன் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு 2 மார்க் வந்து இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசிஆர் வந்து ஆர்என்ஏல யூஸ் பண்ற அந்த ஆம்பிளிஃபிகேஷனை வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர், அதாவது ஆர்டிபிசிஆர் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ்ல ஆர்என்ஏ இதுக்கு அடுத்து வர்றது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்க 2 மார்க்ஸ். இந்த ப்ராசஸ்ல ஆர்என்ஏ மாலிகூல்ஸ், அதாவது எம்ஆர்என்ஏ மஸ்ட் பி கன்வெர்டட் டு காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ பை த என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். The cDNA then serves as the template for the PCR. அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஓவரால் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எஸ், வித் திஸ் ஃபைனல் ஆன்சர் கீ வீடியோ ஃபார் திஸ் பேட்ச் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நல்லபடியாக வந்து உங்களோட ஃபியூச்சர் கெரியரை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது நம்ம சேனல்லனா. ஏன்னா அடுத்து நம்ம பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரணும், பேப்பர் வேல்யூவேஷன், நம்ம பேப்பர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வாங்கி பார்க்குற ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் நம்ம தெளிவாக சொல்லுவோம். ஸோ டச்சில் இருங்க, கீப் பி கனெக்டட். அண்ட் எல்லாரும் ஜாலியாக இன்னைக்கு போயிட்டு ஐபிஎல் பாருங்கள். சிஎஸ்கேவா ஆர்சிபியா யார் ஃபேன் நீங்கள் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ.